பசங்களா, வெல்கம் பேக் டு த கொஸ்டின் ஆஃப் த டே சீரீஸ். இன்னைக்கு நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ல இருந்து இந்த ஒரு சூப்பரான கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் nu is between the block A of mass 2 kg and the table as shown in the figure is 0.2. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பசங்களா, நம்மளோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் 0.2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அது எங்க இருக்காமா, நம்ம பிளாக் ஏக்கும் டேபிளுக்கும் நடுவில் இருக்கு அப்படிங்கிறாங்க. அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு what would be the maximum mass value of block B so that the two blocks do not move. அப்ப இந்த பிளாக்கோட மாஸ் என்னவாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய எந்த பிளாக்குமே மூவ் ஆகாம இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. which means acceleration will be 0. எதுவுமே மூவ் ஆகாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஓகே தானே பசங்களா? அப்ப இதைத்தான் வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணணும்ங்கிறன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க, ஒரு ஹார்ட்டும் போட்டுருங்க பசங்களா. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் யுவர் கான்செப்ட்ஸ். ஸோ நார்மலாக நம்மளோட ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்னது பசங்களா, நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அதாவது நம்ம மோஷன் எந்த சைடு இருக்கோ அதுக்கு ரிலேட்டிவாக ஆப்போசிட் சைடில் வந்து நம்மளுக்கு ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்போ நம்மளோட பிளாக் ஏ அப்படிங்கிறது இந்த பக்கம் தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கயிறு கட்டியிருக்கோம். அதுலேருந்து கீழே தான் இங்கே தான் ஒரு பிளாக் இருக்கு. அப்போ மூவ் ஆச்சுன்னா இந்த பிளாக் கீழே மூவ் ஆக இது இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகும். கரெக்டா? இந்த பக்கம் மூவ் ஆகும். அப்போ உங்களோட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இந்த பக்கம் தான் இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ ஃப்ரிக்ஷன் கேன் பி ரிட்டன் ஆஸ் என்ன எழுதலாம் பசங்களா, நியூ இன்டூ என் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். என் அப்படிங்கிறது நம்மளோட நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். கரெக்ட்? அப்போ நார்மல் அப்படின்னா இதுதான் நார்மல், கீழே வந்து நம்மளுக்கு எம் இன்டூ ஜி அப்படின்னு இருக்கும். ரைட்? அப்போ நியூ வந்து எம்ஜி அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கான்செப்ட் யூ பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இங்கே எந்த ஆங்கிளுமே இல்லை. ஸோ நியூ எம்ஜி வில் டூ. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் என்னன்னா, இது ரெண்டுமே வந்து கீழே இறங்காம, அதாவது பி பிளாக் கீழே இறங்காம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு பிளாக் கீழே இறங்கக்கூடாது அப்படின்னா which means இங்கிருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷனும் இங்கிருந்து வரக்கூடிய டென்ஷனும் நம்மளுக்கு சேம் டு சேம் ஆக இருக்கணும். ஓகே, ஸோ சிங்கிள் ரோப் அப்படின்னா அது சேம் டு சேம் ஆகத்தான் இருக்கணும். அண்ட் ரெண்டுமே வந்து மூவ் ஆகக்கூடாது அப்படின்னா இதுக்குன்னு இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் ஜீரோவா இருக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் பசங்களா, தனியாக இதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் எழுதி அதுக்கப்புறம் இதுக்கும் எழுதி ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ஏன்னா ஈக்குவேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ரெண்டும் ஈக்குவல். அப்படின்னா என்னது பசங்களா, ஈக்குவல். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த பக்கமும் மோஷன் இருக்காது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். திஸ் இஸ் யுவர் கொஸ்டின். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், பிளாக் பிக்கு வந்து ஐம் கோனா ரைட் த ஃப்ரீ பாடி டயக்ராம். அப்போ பிளாக் பிக்கு எழுதுறேன் அப்படின்னா இதுதான் பிளாக் பி. கீழே நம்மளுக்கு எம்பிஜி அப்படின்னு ஃபோர்ஸ் இருக்கும், மேலே நம்மளுக்கு டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் கீழே தான் வந்து நம்மளோட ஆக்சலரேஷன் இருக்கும். அண்ட் ஆக்சலரேஷன் இங்கே ஜீரோ, பிகாஸ் நம்மளுக்கு இது மூவ் ஆகக்கூடாது. அப்போ T will be equal to mBg அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுறேன், இங்கே எழுதுறேன். ஓகேவா, இந்த இடத்துல எழுதுறேன். அப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுக்கு நான் வந்து எழுதுறப்ப எக்ஸ் ஆக்சஸில் ஈக்குவேட் பண்ணுறப்ப அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா, T is equal to என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இந்த இடத்துல நம்மளோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் which will be nu into n which will be MAG அப்படின்னு இருக்கும். அண்ட் ரெண்டும் மூவ் ஆகக்கூடாது, should not move. ஓகே, ஸோ டு நாட் மூவ் அப்படின்னா இது ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம ஈக்குவேட் பண்ணிடலாம், விச் இஸ் நியூ MAG இஸ் ஈக்குவல் டு MBG அப்படின்னு இருக்கும். G and G கெட் கேன்சல்ஸ். அப்போ வந்து நியூ வந்து என்னது 0.2 அண்ட் ஏவோட மாஸ் என்னது பசங்க 2 kg. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு MB. அப்போ திஸ் வில் பி ஈக்குவல் டு, அப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும் பசங்களா, MB will be equal to 0.4 kg ஆக இருக்கும். அப்போ எப்போ நம்ம 0.4 kg அப்படின்னு வச்சிருக்கிறோமோ அப்போ தான் இந்த பிளாக் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இந்த ஆன்சர் தான் உங்களுக்கும் வந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினில் உங்களை சந்திக்கிறேன். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நம்ம XPL ஸ்டார்ட் ஆயாச்சு பசங்களா. யாரெல்லாம் இன்னும் நம்ம XPLல வந்து நீங்கள் சேரலையோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இதுதான். நீட் 2026க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும்னா வித் பர்ஃபெக்ட் கைடன்ஸ்.
ஸோ பசங்களா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகே, கேட்டுட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் யூ பீப்புள் கேன் டிசைட். ஓகே, ஏன்னா இந்த டைம் நம்ம கிராஷ் கோர்ஸில் நிறைய ரொம்ப புதுசான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பிளானிங் ரொம்ப செக்யூர்டாக ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற பிளானிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் திஸ். ஏன்னா நீட் 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நீங்கள் பர்ஃபெக்ட் கைடன்ஸுக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, உங்கள் 100% கொடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீட் 2026 உங்களுக்கு தான் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே இருக்குது பசங்களா. இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லாட்டி இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் புக்ஸ் வேணும்னா புக்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, அண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் பசங்களா, இந்த கோட் டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால 10% ஆஃப் உங்களுக்கு நம்மளுக்கு XPL கோர்ஸில் கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான செஷனில் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க பசங்களா. டேக் கேர் எவ்ரி ஒன்.